குபேரன் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் எப்போ ஆரம்பிக்கிறது? 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த வாட்டி ஒரு பெரிய விசேஷம், சனியினுடைய பெயர்ச்சியும் இந்த மாசி மாதத்தில் வருது. அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இந்த பலன்கள் மாசி மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசியான மிதுன ராசியில், அதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் ஆனவர் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே பயப்படக்கூடிய காலகட்டங்கள். கொரோனா காலகட்டங்களில் 2019 5 கிரகங்கள் ஒரு இடத்துல செயற்கையாக இருந்துச்சு. அது எங்கே செயற்கையாக இருந்துச்சு அப்படின்னாக்க தனுரில் செயற்கையாக இருந்துச்சு. கூட கேதுவும் அந்த காலகட்டங்களில் இருந்ததுனால நுண்கிருமிகள் வந்துருச்சு. அதே போல் இந்த காலகட்டங்களில் காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான், அடுத்தது மாசி மாதத்திற்கு உண்டான கிரகமான சூரிய பகவான், அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அப்பா அங்கே பகை பெற்று இருக்காரு, பையன் அங்கே ஆட்சி பெற்று இருக்காரு. கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க பிரம்மாண்டம் கூடிய ராகு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சுக்கிர பகவானும் புத பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 11ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியனும் சனியும் ஒரு சேர எந்த இடத்துல இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே நாட்டில் போர்கள் வெடிக்கக்கூடிய பக்குவம் உண்டு. வல்லான் வகுத்ததே சட்டம் என்று நினச்சவங்க நினச்ச காரியத்தை முடிக்கணும். அது அடுத்த நாடாக இருந்தாலும் சரி, சொந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த மக்களையும் ஆட்டி படைக்கணும், எல்லாரையும் இது பண்ணணுன்ற போர் குணங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி ஏற்பட்ட இந்த கிரக நிலவரத்தில் இந்த மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரையிலும் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்கள் என்னன்னு பார்ப்போம். 15/2/2026 மகா சிவராத்திரி, 6/3/2026 வாஸ்து நாள், புதிய வீடுகளுக்கு மனைகளுக்கு பூஜை போடக்கூடிய நாள். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க 6/3/2026 தான் எம்பெருமான் சனீஸ்வர பகவானானவர் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியும் அடைகிறாரு. அப்போ பெயர்ச்சி அடையும் பொழுது இந்த வாஸ்து நாளும் சேர்ந்து வருது. ஒவ்வொரு மாதமும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கிற இடத்துல மகாமகம் அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கொண்டாடுவாங்க. இப்போ வரது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம். அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படின்றது 3/3/2026 மாசி மாதம் வருது. 14/3/2026 தன்னுடைய கணவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு காரடையான் நோன்பு என்பது பெண்களால் கொண்டாடக்கூடிய நோன்பு. ஐயா, இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய மாற்றம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 22/2/2026 பிப்ரவரி மாதம் 21-22 தேதிக்கு கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி, இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், சூரியனோடு இருக்கக்கூடிய காலகட்டம், சுக்கிரன் புதன் எல்லாம் 6 கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர் மூலக்கூடிய மிகப்பெரிய அபாயம் வரக்கூடிய காலகட்டம். அது எண்ணி வரலும் இருக்குது அப்படின்னா 21 பிப்ரவரியிலேருந்து 6 மார்ச் வரலும் உண்டான காலகட்டங்கள் அந்த அளவு விசேஷமாக இல்லை. பிரச்சனைகள் அதிகமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் லாபங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். ஏன்னா 11ஆம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நிச்சயமாக பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சேஃபாக இருக்கும். சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பிளட் பாத்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போகிறது தான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். சரி, இந்த மாதத்தில் நாங்கள் சனி பெயர்ச்சியினுடைய பலன்களையும் போட்டிருக்கோம். அது நாங்கள் தான் முதல்ல வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி போட்டுட்டு வரோம்.
மிச்சவங்கள்லாம் வந்து திருக்கணித பஞ்சாங்கம், எஃபிமெரிசம் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. நாங்கள் வந்து முதல்ல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால நான் 2023 டிசம்பர்லேயும் வந்து எங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தை பிரகாரம் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டியும் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் திருநள்ளாறில் வந்து என்னைக்கு சனி பெயர்ச்சி அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கோ, ட்ரெடிஷ்னலாக சொல்லப்பட்டிருக்கோ, அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இப்போது 6/3/2026 அப்போது சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அது தனித்தனி வீடியோவாகவும் போட்டிருக்கோம். அதையும் வந்து பாருங்கள். மிகப்பெரிய ஏற்றங்கள் சில ராசிகளுக்கும், சில ராசிகள் பொறுமையாக இருந்து கடந்து செல்ல வேண்டிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் 2026 வருஷம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரமும் 9 பாதங்களும் கொண்ட மகர ராசி என்பர்கள். ராசிநாதனான சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். கடந்த 2017லேருந்தே 7.5 சனியினால் அவதிப்பட்டு இருக்கிறீங்க. உடல் நல ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும், மனநல ரீதியாகவும் சேர்த்து வைத்த சொத்துக்களும் செலவழிந்தக்கூடிய காலகட்டங்கள் 2017லேருந்து. விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் 6/3/2026. உங்களுக்கு பாத சனியாக இருக்கின்ற உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்போ விடுதலை கடந்த 7.5 வருஷமாக பட்ட அவதிகள் அத்தனைக்கும் விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம். சரி, அடுத்தது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான், ராகு பகவான் மற்றும் சுக்கிர பகவான், புத பகவான் மற்றும் 21/2/2026லேருந்து செவ்வாய் பகவானும் போகிறாங்க. அப்போ எடுக்கின்ற கொடுத்த வாக்குகளை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். அது என்ன சாமி, கொடுத்த வாக்கை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா, முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் இங்கே இருக்கிறாரு. அடுத்தது முயற்சி ஸ்தானாதிபதியான குரு பகவானுடைய பார்வையில் உங்களுடைய ராசியோட 2ஆம் இடம் வருது. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் வச்சுக்கோங்க, இந்த மகர ராசி என்பவர்களுக்கு, திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு, அது யுவனோ அல்லது யுவதியோக இருந்தாலும் திருமணத்திற்குண்டான நிச்சயதார்த்தம் 13/2/2026லேருந்து 14/3/2026க்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகிப்போயிடும். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. 7.5 சனி விலகிறாரு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறாரு. கண்டிப்பாக திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது, நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாசி மாதம் 13/2/2026லேருந்து 14/3/2026க்குள்ளார கிடைக்கும். நம்ம எப்பொழுதுமே மாத ராசி பலன்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரிய பகவான், சந்திர பகவான், அங்கார பகவான், புத பகவான், சுக்கிர பகவானை வச்சு தான் மாத பலன்கள் சொல்கிறோம். அதேபடி சுக்கிர பகவானும் புத பகவானும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்காரியங்களை செய்வார் அப்படின்றத நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. மகர ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் ராசிநாதன் 1, 5, 9 உடையவர்கள் 2ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர வந்து 2ஆம் இடத்தை குரு வேற பார்க்குறார். அதனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. பண வரவு அபரிமிதமாக இருக்கும். மகாலட்சுமி யோகம் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குதூகலமான வாழ்க்கை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சின் வழியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். புதன் வந்து 6ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் நிச்சயமாக இன்க்ரிமெண்ட்டு, இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கம் சம்பந்த வேலைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருக்கார். அதனால் வந்து பார்த்தாலேயானால் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில்களில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர அரசாங்கம் சார்ந்தவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம்.
லா அண்ட் ஆர்டர், அதை தவிர வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், மைனிங் சம்பந்தப்பட்ட வியாபாரம், ஆயில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் இன்ஜினியரிங் செக்மெண்ட், அதாவது சிவில் கான்ட்ராக்டு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ஏவியேஷன், இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, எடுத்த காரியங்கள் நிறைவேறும், தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் குழந்தைகள் மூலியமாக நிச்சயமான பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொது காரியங்களுக்கு பணத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 7.5 சனியும் விலகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சுக்கிரன் 4-10 அதிபதி, அவர் 4-9 அதிபதியாக 5-9 அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் பைசா செதறாமல் உன்னிப்பாக கவனித்து பணத்தை சேமிக்கக்கூடிய ஆற்றலும், குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளையும் கையாளக்கூடிய தந்திரமும், பேச்சின் மூலியமாக எல்லா விஷயத்தையும் ஆளக்கூடிய உங்களுக்கு சாமர்த்தியமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை சற்று தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து என்ன மாதிரியான எளிய பரிகாரம் செய்கிறது, அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவு ஏற்றத்தில் இல்லைன்னா என்னென்ன எளிய பரிகாரம், எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு கேட்கலாம். ஐயா, நல்லா அருமையாக சொன்னீங்க. மகர ராசி சேர்ந்த அன்பர்கள் சந்திராஷ்டம தினங்கள், அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 17வது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள். அந்த சந்திராஷ்டம தினங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு 2-3-2026 மற்றும் 3-3-2026 மற்றும் 4-3-2026 இந்த 3 தினங்களும் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு போனோம்னு முயற்சி பண்ணுறவங்க அதை தவிர்ப்பது நல்லது. சாமி, நான் டிக்கெட் போட்டுட்டேன், என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அருகில் உள்ள கோசாலைக்கு போங்க. அந்த பராமரிக்கக்கூடிய இடத்துல கோவிலுக்கு புல், நெல், அகத்திக்கீரை, புல், வைக்கோல், அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தொடர்ந்தீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சரி, இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வர பகவான். உங்களுக்கு 7.5 சனி விலக போகுது. விலகிறதுனால சனி பகவான்கிட்ட சரணாகதி அடைங்க. எப்போ? 13-2-2026 6-3-2026 சனி பெயர்ச்சிக்கு முன்னாடி போயிட்டு சரணாகதி அடைங்க. சரி, எப்படி சாமி திருநள்ளாறு போகணும்? ஃபஸ்ட்டு திருநள்ளாறு போயிட்டு நலகுலத்தில் ஸ்நானம் பண்ணுங்கள். நல்லெண்ணெயை கொஞ்சம் வச்சுட்டு ஒரு இரும்பு கடாயில் 200 நல்லெண்ணெயும் 1 ரூபா காயினும் வச்சுட்டு முகத்தை பாருங்கள். பார்த்துட்டு இடதுபுறத்தில் நலனையுடைய களி தீர்த்த விநாயகர் இருப்பார். அந்த நலிகளை களி தீர்த்த விநாயகர் கோயிலில் அந்த எண்ணெயும் இரும்பு சட்டியும் வச்சுட்டு நல களி தீர்த்த விநாயகர் பக்கத்தில் இடதுபுறம் பைரவர் இருப்பார். 2 பேரையும் சேவிச்சுட்டு வாங்க. சேவிச்சுட்டு வெளியில் விட்டு வெளியில் திருநங்கைகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு தேங்காயில் கற்பூரத்தை வச்சுட்டு திருஷ்டி சுற்றிட்டு சதுர் தேங்காயை போட்டுட்டு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது தாயாரை, 2வது பார்க்க வேண்டியது தர்பாரண்ய ஈஸ்வரரை, 3வதாக பார்க்க வேண்டியது எம்பெருமான் சனீஸ்வர பகவானை. சனீஸ்வர பகவானுக்கு முடிஞ்சால் ஒரு அபிஷேகம், இல்லைன்னா ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு 11 எழுதீவத்தை போட்டுட்டு வெளியில் வாங்க. நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு 11 பொட்டலை சாப்பாடை வாங்கி கைகால் ஊனமுற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை சூரியனை கண்ட பனி போல விலகிடுமா? விலகிடும். சரி, இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதமான 13-2-2026 14-3-2026 வரையிலும் வரக்கூடிய நற்பலன்கள், கெடுபலன்களை கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கிறவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மகரத்தை பொறுத்தவரை சிகரம் தொடும் நாட்கள் மிக அருகில் உள்ளது. இந்த மாதம் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும். பணவரவிற்கு பிரச்சனை இருக்காது.
புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம், அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம், இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் வந்து சேரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.